ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கு நான் செய்து காட்ட போகிற ரெசிபி கிறிஸ்மஸ் ப்ளம் கேக். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. 100 கிராம் காஜு நட் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன். ஆப்பிள், ஆப்ரிகோஸ், ஃப்ளவுமன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச எந்த ஃப்ரூட்ஸ் வேண்டாலும் எடுத்துக்கொள்ளலாம். எல்லாமே சேர்த்து 200 கிராம் இருக்குது. இதில் செர்ரி எடுத்து வச்சுருக்கேன் 200 கிராம், ப்ளம்ஸ் 200 கிராம், கிரான்பெரிஸ் 200 கிராம் எடுத்திருக்கேன். ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ் உங்களுக்கு பிடிச்ச எது வேணுண்டாலும் நீங்கள் இந்த கேக்கு சேர்த்துக்கொள்ளலாம். அடுத்ததாக ஒரு கடாயை அடுப்பில் வச்சு 200 கிராம் பட்டரை நான் போட்டுக்கொள்கிறேன். இந்த பட்டரோடையே 180 கிராம் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கொள்கிறேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கொள்ளுங்க. நார்மலாக ப்ளம் கேக் செய்கிறதுக்காக ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் ஆல்கஹாலில் ஊற வைப்பாங்க. அதுக்காக பிராண்டியோ இல்லைன்னா ட்ரம்மோ யூஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கு எந்தவித ஆல்கஹாலும் யூஸ் பண்ணாமல் சூப்பரான டேஸ்டியான ப்ளம் கேக் எப்படி செய்கிறதுன்னு தான் காட்ட போகிறேன். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். பட்டரும் சுகரும் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா நான் எடுத்து வச்சிருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் அந்த கலவையோடு சேர்த்துக்கொள்கிறேன். நட்ஸை தவிர மிச்ச எல்லாத்தையும் நான் சேர்த்துக்கொள்கிறேன். அடுத்ததாக இதில் 180 மில்லிலிட்டர் செர்ரி ஜூஸ் சேர்த்துக்கொள்கிறேன். உங்களுக்கு செர்ரி ஜூஸ் கிடைக்கலண்டா நீங்கள் நார்மல் தண்ணி கூட சேர்த்துக்கொள்ளலாம். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பில் இருந்தால் போதும். கொஞ்சமாக கொதிக்கிற தன்மை வரக்குள்ளே நீங்கள் இறக்கி நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறமா தான் கேக் செய்கிறதுக்கு ஆரம்பிக்க முடியும். அது வரைக்கும் கேக்குக்கு தேவையான மாக்கலவையை ரெடி பண்ணலாம். கேக் செய்கிறதுக்காக 200 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதில் 1 டீஸ்பூன் சினமன் பவுடர் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் நட்மேக் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ஸ்பைஸ் மிக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட சேர்த்து கொள்ளலாம். இல்லைன்னா சினமன் பவுடர் மட்டுமே போட்டு செய்து கொள்ளலாம். 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 சிட்டிகை உப்பு, எல்லாத்தையும் ஒரு விஸ்கால நல்லா கலந்து எடுத்து வச்சு கொள்ளுங்க. அடுத்ததாக ஒரு பவுலில் 3 முட்டை உடைச்சி போட்டிருக்கேன். அதை நல்லா விஸ்கால கலந்து எடுத்து வச்சு கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் செய்து வச்சுருந்த ஃப்ரூட்ஸ் கலவை சூப்பராக ஆறி ரெடியாக இருக்குது. நான் அடித்து வச்சுருக்க 3 முட்டையையும் அந்த ஃப்ரூட்ஸ் கலவையில் போட்டு மிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். இதை செய்ய ஆரம்பிக்கும் போதே நான் என்னோட அவனை 160 டிகிரி செல்சியஸுக்கு ஃப்ரீ ஹீட் பண்ணி கொண்டேன். முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறமா நான் கலந்து வச்சுருக்க மா கலவையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி கொள்கிறேன். கடைசியாக நான் கட் பண்ணி வச்சுருக்க காஜு நட்ஸை அதோடு சேர்த்துக்கொள்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு கொள்ளுங்க. அடுத்ததாக ஒரு கேக் ட்ரேயில் கீழே பட்டர் தடவி பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். அதில் இந்த கேக் மிக்சரை போட்டுக்கொள்ளலாம். இந்த கேக் கலவையை கொஞ்சம் லெவல் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதை கொஞ்சம் தட்டி கொள்ளுங்கோ. ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா அது இறங்கிடும். இந்த கேக்கை 160 டிகிரி செல்சியஸில் 1 ஹவருக்கு பேக் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட கேக் சூப்பராக பேக் ஆகி இருக்குது. இது கொஞ்சம் சூடாக இருக்குது. ஆறினதுக்கு அப்புறமா கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி.
இந்த ப்ளம் கேக் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக நல்ல ஃப்ளேவராக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாருமே உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேக்கை முதல் நாள் செய்து அடுத்த நாள் சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறந்துடாமல் கிளிக் பண்ணுங்கள். Thank you.